எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி புடிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து சமையல் எண்ணெய் சம்மந்தமான எல்லா ரகசியத்தையும் பற்றி ஒரு சின்ன பதிவுங்க. கண்டிப்பாக பதிவை பாருங்கள். நம்ம சமையலில் வந்து பயன்படுத்துகிற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய்ங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கடலெண்ணெய். நிலக்கடலையை வாங்கி நிலக்கடலையை உடச்சி அதுக்கப்புறம் நிலக்கடலையிலேருந்து உற்பத்தி பண்ணுறது இந்த கடலெண்ணெய்ங்க. இது வந்து சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக தேங்காயை உடச்சி போட்டு தேங்காயை கொப்பரை பண்ணி அந்த கொப்பரையிலேருந்து உற்பத்தி பண்ணுற தேங்காய் எண்ணெய். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலுக்கோ இல்லை தனியாக சமையல்னு சொல்லி எதுவுமே இல்லைங்க. இது வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாங்க. ஹேர் ஆயிலாகவும் பயன்படுத்தலாம், இல்லை காயத்துக்கும் போடலாம், இல்லை மருந்து குடிக்கிறவங்களும் யூஸ் பண்ணுறாங்க, சமையலுக்கும் யூஸ் பண்ணலாங்க. நல்ல தரமான தேங்காய் கொப்பரையிலேருந்து உற்பத்தி பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட்ஸு வேஸ்ட்டு கெமிக்கல் போட்டு பிரிக்கிறது இல்லை அதில் எதாவது மிக்சிங் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சொல்லணுங்க. நல்ல முறையில் தேங்காயிலேருந்து தேங்காய் கொப்பரை எடுத்து அதுலேருந்து உற்பத்தி பண்ணுறதா தேங்காய் எண்ணெய். இது வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம், எல்லா ஹேர் ஆயில் பயன்படுத்தலாம், சோப்புக்கு பயன்படுத்தலாம். அதுக்கேற்ற மாதிரி கிரேடை பிரித்து பயன்படுத்தலாங்க. அதனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு பயன்படுற எண்ணெய் தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே இதான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான எண்ணெய்ங்க. சமையலுக்கு நேரடி சமையலுக்கு வந்து உலக தரத்தில் நல்ல பெஸ்ட் குவாலிட்டி எண்ணெய்ங்கிறது நல்ல எண்ணெய் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எள்ளுலேருந்து உற்பத்தி பண்ணுறதுங்க. கருப்பெல்லு, சிவப்பெல்லு, வெள்ளை எள்ளு இந்த மாதிரி இருக்குதுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செங்கூரில் பயன்படுத்துகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி போட்டு உற்பத்தி பண்ணுறதுனால இந்த நல்லெண்ணெய் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஆயில். எல்லா உடல் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த எண்ணெய் பெஸ்ட்டுங்க. அதுவும் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் உபயோகப்படுத்தணுங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த வேண்டியது இல்லைங்க. இந்த நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பனங்கருப்பட்டி போட்டு ஆட்டுறவங்க இருக்காங்க, தென்னங்கருப்பட்டி போட்டு ஆட்டுறவங்க இருக்காங்க, அதே மாதிரி நாட்டு சக்கரை போட்டு ஆட்டுறவங்க இருக்காங்க, உருண்டை வெல்லம் போட்டு ஆட்டுறவங்க இருக்காங்க, வெல்லம் போட்டு ஆட்டுறவங்க இருக்காங்க, மொலாசிஸ் போட்டு ஆட்டுறவங்க. இந்த மாதிரி பல வகையை இந்த எண்ணெய் உற்பத்தி பண்ணுறாங்க. அதே மாதிரிங்க இந்த எண்ணெயை க்ரூட் ரிஃபைண்ட் ஆயிலில் சென்ட் அடித்து நல்லெண்ணெய் விற்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி பல வகையில் நல்லெண்ணையும் உற்பத்தி பண்ணுறாங்க. சுத்தமாக விற்பனை பண்ணுறாங்க, சுத்தமில்லாமல் விற்பனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல ரகம் இருக்குது. அதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது மக்களாகி உங்களோட கடமை தாங்க. அடுத்ததாக பார்க்கறது விளக்கெண்ணெய்ங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு பொங்காமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, உடல் சூட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சமையலுக்கு பயன்படுத்த கம்மி தாங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த விளக்கெண்ணையும் ஆமணக்கையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆமணக்குலேருந்து வருதுங்க. ஆமணக்கு விதை எடுத்து அதுலேருந்து ஆட்டி மறுபடியும் தண்ணி ஊற்றி காய்ச்சறதுங்க. முதல்ல இடித்து தண்ணி ஊற்றி காய்ச்சுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வேலை அதிகங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் உற்பத்தி பண்ணுறது இல்லைங்க. வெகு குறைவான உற்பத்தியாளர் தான் இப்போ பார்க்க முடியுதுங்க. அதனால் விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெய் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையல் எண்ணெய்க்கு பயன்படுத்துகிறாங்க. இதுதான் வந்து இப்போது நம்மக்கிட்ட இருக்க சமையல் எண்ணெய் வகைகளுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது சந்தையில் அதிகமாக விற்பனையாகிற எண்ணெய், மக்கள் அதிகமாக வாங்குகிற எண்ணெய் இந்த க்ரூட் ரிஃபைண்ட் ஆயிலுங்க. மக்கள் வந்து அதிகமாக இந்த பேக்கெட்டில் விற்கிற எண்ணெய் தான் இன்றைக்கி பெரும்பாலும் உபயோகப்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ரிஃபைண்ட் ஆயில் இம்போர்ட் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்ட்ரிங் மட்டும் பண்ணி சென்ட் அடித்தா போதுங்க. எந்த ஒரு வெஜிடபிள் ஆயிலும் கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலுங்கிறாங்க, சோயாபீன் ஆயிலுங்கிறாங்க. ஆனால் என்னென்னா இதுக்கு வந்து ஒரு பேர் தான் வச்சுக்கிறாங்களே தவிர இது எப்படி உற்பத்தி ஆகுது, எங்கேருந்து வருதுன்னு காட்டுறதுக்கு வந்து இன்றைக்கி அதிக பதிவுகள் வந்து பார்க்கவே முடியாதுங்க. வெறும் கம்பெனியில் வந்து பாட்டில் ஃபில் ஆகி மட்டும் வரதை மட்டும் காப்பிடுவாங்க. நிறைய டெஸ்டஸ் பாஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த எண்ணெய் தான் இன்றைக்கி சந்தையில் அதிகமாக இருக்குங்க. ஒரு சமையல் எண்ணெய்னு சொல்லி இந்த எண்ணெய் தான் இருக்குது. மக்கள் இதை தான் வாங்குறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் ஆயில் சொல்லப்படுற சுத்தமான கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதை பற்றி ஒரு சின்ன தகவலுங்க. இப்போ நாங்கள் ஸ்நேகிதி ஃபுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு 2 வகையான கடலப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். இதை வந்து பாதி போட்டு ஆட்டுறேங்க. எதுக்காக சொல்கிறேன்னா இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் பருப்பு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு பருப்புங்க. ராஜஸ்தான் பருப்பு பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 91 ரூபா விலைக்கு வந்து விற்பனை ஆகிட்டுருக்குங்க. இன்றைக்கி டேட்டு 6/9/2025. இன்றைக்கி நிலவரத்துக்கு 91 ரூபாய்க்கு எங்களுக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எந்த பருப்பு கிடைக்குதோ அதை வாங்கி, அதாவது வெளிமாநில பருப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எது கிடைக்குதோ அதை வாங்குவோம். யூபி கிடைக்கும், கல்கட்டா கிடைக்கும், மத்திய பிரதேஷ் கிடைக்கும், வெஸ்ட் பெங்கால் கிடைக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குஜராத் கிடைக்கும், ஆந்திரா கிடைக்கும். இந்த மாதிரி கடலப்பருப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போல்டாக இருக்கும். ஆயில் பர்சன்டேஜ் வந்து ஒரு 45% 47% கிடைக்குங்க. இது வந்து விலையும் வந்து நாட்டு கடலை விட கம்மியாக இருக்குங்க. நாட்டு கடலை விட வெளிமாநில கடலை விலை கம்மியாக இருக்கும். இன்றைக்கி விலை வந்து 91 ரூபாய்ங்க. அப்போது 91 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணோம்னா இந்த எண்ணெயோட விலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தையில் நான் சொல்கிறது இந்த கிராமப்புறத்தில் சின்ன டவுன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான எண்ணெய் விற்கிறவங்க 200 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க. அதே மாதிரி நாட்டு பருப்பு மட்டும் பியூர் ஆட்டை விற்பனை பண்ணுறவங்க கிராமத்தில் ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் நாட்டு பருப்பு ஆட்டுறாங்க. பெரும்பாலும் 95% செக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிமாநில பருப்பு தான் ஆட்டுறாங்க. வெளிமாநில பருப்பு எண்ணெய் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி மனமாக தான் இருக்குது, ஒரே மாதிரி சுவையாக தான் இருக்குது. அதாவது மனமும் சுவையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்ல வரேங்க. அதனால் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் வெளியூர் பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க, டேஸ்ட்லேயும் ஸ்மெல்லையும். ஆனால் நாட்டு பருப்பு இப்போ எங்கள் பகுதியில் மானாவரிங்க, புளியம்பட்டி, நம்பியூர், சேவருங்க நல்ல தரமாக இருக்கும், நல்ல மனமாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்குங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பர்சன்டேஜ் ஒரு 40% 43% 44% வருங்க. இது வந்து தனியாக ஆட்டி விற்கிறவங்க
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க. இதை மட்டும் தனியாக எங்கள் பகுதியில் ஆட்டி விற்பனை பண்ணுறவங்க ஒரு ஆவரேஜாக ஒரு 200 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க. நாங்கள் இந்த ரெண்டையுமே கலந்தாட்டி 225 ரூபாய்க்கு கடலில் விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம், எந்த மாதிரியான வித்தியாசங்கள் வரும்னு பார்க்கலாங்க. அதாவது எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா பல வித்தியாசங்கள் இருக்குதுங்க. இப்போ இந்த பருப்பே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 90 ரூபா, இது 110 ரூபா, 20 ரூபா வித்தியாசம். இது எண்ணெய் சேர்ந்து வரும், இது எண்ணெய் கம்மியாக வரும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இதோட விலை எவ்வளோ எச்சாகும், இதோட விலை எவ்வளோ கம்மியாகுங்க. அப்போ என்னென்னா மார்க்கெட்டில் எப்படி கொடுக்குறாங்கிற விஷயம் தான். இதுக்கப்புறம் எந்த மாதிரி இயந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க, அந்த இயந்திரத்தினால என்ன பெனிஃபிட்டு, என்ன விலை எச்சு கம்மியாகுன்னு பார்க்கலாங்க. பருப்புலேயே விலை வித்தியாசம் இருக்குங்க, எண்ணெயில் வித்தியாசம் வராமல் இருக்குங்களா. அதே மாதிரி நாங்கள் உற்பத்தியாளர் பயன்படுத்துகிற இயந்திரம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் பயன்படுத்துறது 5 HP மிஷினில் ஓடுற ரோட்டரி செக்குங்க. இந்த ரோட்டரி செக் வந்து ஸ்லோ ஸ்பீடு, எண்ணெய் சூடு இல்லாமல் உற்பத்தி ஆகணும்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட மரச்செக்கு மாதிரியே சூடு கம்மியாக உற்பத்தி ஆகணும், அதே மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் புழிஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ரோட்டரி மிஷின் யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 90% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிஃபைண்ட் ஆயில் தான் இருக்காங்க. அப்போ 10% மக்கள் வச்சுட்டு நம்ம உற்பத்தி பண்ணி ஒரு வியாபாரம் பண்ணுறது கஷ்டங்க. அதே மாதிரி இப்போ இருக்க வளர வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா துரித வகை உணவுகள் தான் அதிகமாக விரும்புகிறாங்க. நல்ல உணவுகள் விரும்புகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவாக தான் இருக்காங்க, 10% மக்கள் தான் இருக்காங்க. அப்போது அவங்களாம் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை வரும்போது தான் இந்த மாதிரி சுத்தமான எண்ணெய்க்கு வருவாங்க. ஆனால் நாம் தொழிலில் தொடர்ந்து பண்ணணும்னா ஒரு டர்ன் ஓவர் ஆகணும், நம்ம செலவுகளில் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தொழில் நடக்கணுங்க. அப்படி நடந்தால் மட்டும்தான் தொழில் இருக்க முடியுங்க. ஏன்னா கடன் ஆச்சுன்னா வருமானம் இல்லைனா எத்தனை நாளைக்கு தொழில் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று இந்த இயந்திரம், சரிங்க நம்ம டாபிக் மாறிட்டோம். இயந்திரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த இயந்திரத்தில் நம்ம உற்பத்தி பண்ணும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 6 கிலோ 6 கிலோ 12 கிலோ நாட்டு பருப்பு, 12 கிலோ வெளியூர் பருப்பு போட்டால் 11 கிலோ எண்ணெய் வருதுங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா மரச்சிக்கல் ஆட்டினோம்னா ஒரு 10.5 கிலோ 10.4 கிலோ வருங்க. அப்போ என்னென்னா, இதை விட இந்த மிஷினில் ஆட்டுறதை விட மரச்சைக்கில் ஆட்டோம்னா உற்பத்தி குறைவாகும், விலை இன்னும் 30 ரூபாலேருந்து 40 ரூபா லிட்டருக்கு வச்சாங்க. இப்போ நான் 220 ரூபாய் கொடுக்குறேன், 25 ரூபாய் கொடுக்குறேன்னா இதே மரச்சைக்கில் ஆட்டினாங்கன்னா குறைஞ்சபட்சம் 260 ரூபா 70 ரூபாய் கொடுப்பாங்க. அப்போ எந்த பருப்பை யூஸ் பண்ணுறாங்க, எந்த இயந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க, இயந்திரத்தை பொறுத்து அவுட்புட் மாறும், அவுட்புட் பொறுத்து ரேட்டு மாறுங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் செக்கு உற்பத்தி பண்ணி முடிச்சிருவோம். அதே மரச்செக்குன்னா 50 நிமிஷம் ஆகிறது இருக்குது, 1 மணி நேரம் ஆகிறது இருக்குது. அப்போ அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எச்சாகுங்க, லேபர் எச்சாகும், கரண்ட் பில் மேபி கம்மியான ஹெச்பி மோட்டர் ஓட்டுறதுனால கொஞ்சம் கரண்ட் பில் வேணால் கொஞ்சம் குறையலாங்க. ஆனால் உற்பத்தி குறையுங்க. எப்படி சொன்னீங்கன்னா, இது வந்து ஒரு 11 கிலோ வருதுன்னா ஒரு 10.4 கிலோ வந்துச்சுன்னா அந்த 3/4 கிலோ எண்ணெயோட டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 30 ரூபாலேருந்து 40 ரூபா வருங்க. அதே மாதிரி கல் இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்புக்கும் மரத்துக்கும் இடம் இருக்கும். மரச்செக்கு விட கல் இயந்திரத்தில் உற்பத்தி பண்ணால் கொஞ்சம் எண்ணெய் இன்னொரு 2% கூடி வருங்க. அப்போது அதாவது 10.4 கிலோங்கிறது ஒரு 10.5 கிலோ வரலாங்க. இரும்பில் ஒரு 11 கிலோ வருங்க. இன்னும் எக்ஸ்ப்ளர்னா 11 கிலோங்கிறது ஒரு 11,400 11.5 கிலோ வரைக்கும் வரலாங்க. இதுலேயே இன்னும் 15 HP மோட்டரில் ஓடுறது, 10 HP மோட்டரில் ஓடுறதுல இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வருங்க. ஆனால் எண்ணெயோட மேக்ஸிமம் பருப்போட ஆயில் கண்டென்ட் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்த எண்ணெய் உற்பத்தி ஆகுங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த இயந்திரத்தோட வேறுபாடுங்க. இந்த மாதிரி ஒரு சுத்தமான கடலையை வச்சோ தேங்காயை வச்சோ எள்ளை வச்சோ மிஷினை வச்சும் அவுட்புட் மாறுபடும், அவுட்புட் வச்சு ரேட்டு மாறுபடுங்க. இதுதான் வந்து இயந்திரத்தோட உற்பத்தியில் ரேட்டு மாற வித்தியாசங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கடலைக்காய் உடைக்கிறீங்க. இந்த கடலைக்காய் உடைக்கிற இயந்திரத்தில் கடலைக்காய் வாங்கி நம்ம உடைச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த கடலைக்காய் வந்து நல்ல தரமாக இல்லைன்னா அந்த அவுட்புட் கம்மியாகுங்க. அவுட்புட் கம்மியானா கடலைப்பருப்பு சரியில்லைன்னா எண்ணெயோட அவுட்புட் கம்மியாகும், எண்ணெயோட தரம் கம்மியாகுங்க. அப்போ அந்த அனுபவம் வேணும். அப்போ கடலைக்காய் வாங்கி உடைக்கிறவங்க கரெக்டான கடலைக்காயை வாங்கி நல்ல தரமான கடலைக்காயாக இருந்து நல்ல அவுட்புட், அதாவது ஒரு கடலைக்காய் வாங்கினோம்னா ஒரு 100 கிலோ வாங்கினா ஒரு 70 கிலோ பருப்பு நிலக்கடலை கிடைச்சாதான் அதோட அவுட்புட் நல்லாயிருக்கும், ஆயில் கண்டென்ட் நல்லாயிருக்கும், ஆயிலோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே பிஞ்சு பருப்பாக இருந்துச்சுன்னா எண்ணெயோட தரம் மாறிடுங்க. இது ஒரு விஷயம் இருக்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் கடலை வாங்கினோம்னா இந்த கடலையெல்லாம் நிலக்கடலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு ஆட்டுவோம். காய வச்சு ஆட்டும்போது என்ன ஆகும்னா, இப்போ வெளிமாநில பருப்பெல்லாம் வாங்கினோம்னா ஒரு 1000 கிலோ வாங்கினோம்னா காய வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ வெயிட் போயிருங்க. 50 கிலோ வெயிட் போச்சுன்னா என்ன ஆகுங்க, இன்னைக்கு ரேட்டுக்கு நான் சொன்ன 90 ரூபா சொன்னேன் இல்லைங்க, இப்போ 50 கிலோ போச்சுன்னா என்ன ஆகும், 4500 ரூபா போயிருங்க. அப்போ நேரடியாக உற்பத்தி பண்ணாமே 4500 ரூபா போயிடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயோட தரம் நல்லா இருக்குங்க, எண்ணெய் வந்து கெட்டு போகாமல் சிக்குவாஸ் வராமல் செல்ஃப் லைஃப் நல்லா இருக்குங்க. அப்போ வந்து நாங்கள் காய வச்சு ஆட்டுறோம். நிறைய பேர் காய வைக்க மாட்டுவாங்க. காய வைக்க மாட்டாங்கன்னா அந்த 4500 லாஸ் வராதுங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பச்சை வாசம் வருதும்பாங்க, சீக்கிரமாக கெட்டு போகிறக்கான விஷயங்கள் இருக்குது. அப்போ தரமாக பண்ணணும்னு நாங்கள் நினைக்கும் போது என்னென்னா, இந்த மாதிரி காய வச்சாட்டும் போது என்னென்னா எங்களுக்கு விலை கூடுதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்க எண்ணெயோட விலையை நிர்ணயம் பண்ணுறது இல்லைங்க. இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபில்டரிங்க. எண்ணெய் உற்பத்தி பண்ணிக்கப்புறம் எண்ணெய் உற்பத்தி பண்ண எண்ணெயை ட்ரம்மில் ஊற்றி நேச்சுரலாக ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் விற்பனை பண்ணோம்னா கிட்டத்தட்ட 5 நாள் ஆகுங்க. 5 நாள் ஆனால் தான் குவாலிட்டி இஷ்யூஸ் இல்லாமல் எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு நல்லா பியூராக நேச்சுரலாக கிடைக்குங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு 4 நாள் 5 நாள் கொடுத்தோம்னா கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சமைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புண்ணாக்கெல்லாம் கலந்துருக்கும் போது என்ன ஆகுனா கருகின மாதிரி ஆயிரும், குவாலிட்டி இஷ்யூஸ் வருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் தெளியும் போது என்னென்னா நம்ம வந்து உற்பத்தி வந்து லேட் ஆகுங்க. இந்த மாதிரி மெதுவான உற்பத்தியில் பொறுமையாக பண்ணுறதுல இன்றைக்கி நிறைய மேனுஃபேக்சர்லாம் வந்து இன்றைக்கி பொறுமையாக இல்லைங்க. இது ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அடுத்த போய் எண்ணெயை பார்க்கலாங்க.
எண்ணெய் வந்து நேச்சுரலாக தெரிஞ்சால் நல்லா கெட்டியாக நல்லா பார்க்குறக்கே தெளிவாக ஒரே மாதிரி வருதுங்க 6 வருஷமாக. இதே வந்து நம்ம ஃபில்ட்ரு போட்டோம்னா கண்ணாடி மாதிரி இருக்குங்க எண்ணெய், டிரான்ஸ்பேரண்ட்டாக கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த சத்துக்கள்லாம் வந்து போகிறக்கான அந்த சத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதாவது நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்ல வரல, நாங்கள் ஃபீல் பண்ணுற விஷயங்க. அதாவது ஃபில்ட்ரு பண்ணாமல் கொடுத்தோம்னா அந்த சத்துக்கள்லாம் வந்து நல்லா சூப்பராக எப்படி ஒரு தன்மை மாறாமல் இருக்குதோ அதே மாதிரி இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறேங்க. இந்த மாதிரி எண்ணெய் உற்பத்திக்கு பின்னாடி பல ரகசியம் இருக்குங்க. எண்ணெய் உற்பத்திக்கு பின்னாடியும் தரத்துக்கு பின்னாடியும் பல ரகசியம் இருக்குங்க. அதே மாதிரி இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு மிஷினுங்க, இதுக்குள்ளே கல் விழுகாமல் பார்த்துக்கணும், நல்லா க்ளீன் பண்ணி போடணும். எண்ணெய் வந்து சுத்தமாக மஞ்சளாக சூப்பராக வரணுங்க. இந்த கருப்படிச்சிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அந்த இது கொஞ்சம் குவாலிட்டி வைஸாக மாறக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், சுத்தமாக எல்லோ கலரில் நல்லா பியூராக தெளிஞ்சு பக்கா வந்திருக்குங்க. இந்த மாதிரி பல விஷயங்களுக்குங்க. எண்ணெயோட ரகசியத்தில் உற்பத்தியிலையும் எண்ணெயோட வகைகளையும் எண்ணெயோட உற்பத்தியிலையும் எண்ணெயோட இயந்திரத்துலையும் கடலக்காய் உடச்சி போடுறதுலையும் காய வச்சு போடுறதுலையும் நேச்சுரல் ஃபில்டரிங் பண்ணுறதுலையும் இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் எண்ணெய்க்கு பின்னாடி இருக்குது. தரமான பொருள் கண்டிப்பாக வந்து கஸ்டமர்னால கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஒரு உற்பத்தியாளராக ஒரு தரமான பொருளை நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கோங்க. அது வந்து எங்களுக்கான தனித்துவம், எங்களுக்கான குவாலிட்டி, எங்களுக்கான விஷயங்கள். வாடிக்கையாளர்னால கண்டிப்பாக எப்பேற்பட்ட வாடிக்கையாளர் இருந்தாலும் எண்ணெயோட தரத்தை பற்றி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நேரடியாக உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு மட்டும் தெரியும், நேரடியாக வாங்கி ஆட்டுறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுங்க. நீங்களே கடலப்பருப்பு வாங்கி ஆட்டிக்கிறீங்க, நீங்களே தேங்காய் வாங்கி ஆட்டிக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். ஆனால் ஒரு பொருளை மட்டும் பார்த்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டிக்கு பின்னாடி இந்த மாதிரி பல ரகசியங்கள் இருக்குது. என்ன இயந்திரம், என்ன கடலைப்பருப்பு, என்ன யூஸ் பண்ணுறாங்க, இப்போ ஒரு எள்ளுக்குதா அந்த எள்ளோட தரம் என்ன, அந்த எள்ளில் எதை போட்டு ஆட்டுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள். ஒரு எண்ணெயாக பியூராக தான் கொடுக்குறாங்களா 100%, இல்லை அதில் எதுவும் அடல்ட்ரேஷன் இருக்குதா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஒரு உற்பத்தியாளராக நாங்கள் பார்த்து பண்ணி அதை கேரண்டி கொடுக்கணுங்க. நீங்கள் கேரண்டி இருக்கான்னு கேளுங்க, எந்த பொருளாக இருந்தாலும் கேரண்டி இருக்கான்னு கேளுங்க. கேரண்டி இருக்கான்னு கேட்டு கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் சாப்பிட்டு பாருங்கள், தரமாக இருக்கான்னு பாருங்கள். அதாவது செல்ஃப் லைஃப் ஒரு 6 மாதம் வச்சாலும் எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கா, 1 வருஷம் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கா, இந்த ப்ராப்பர் ப்ராசஸ் இருக்கான்னு பாருங்கள். இதுதாங்க தரம், இதுதாங்க ரகசியம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உணவு தான் ஆரோக்கியம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேரம் நிறைய இல்லாமல் ஜனங்க இருக்காங்க. நேரத்தை நம்ம உருவாக்கலாங்க. எப்படி உருவாக்கலாம்? நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம்னா நம்ம நேரம் இன்னும் சேர்ந்து கிடைக்கும். அதாவது ஆரோக்கியம் இல்லைன்னா ஆரோக்கியத்துக்காக ஓட வேண்டிய விஷயமா இருக்கும். ஆரோக்கியமாக நம்ம ஒரு 90 வருஷம் வாழ்ந்தோன்னா, ஒரு 80 வருஷம் வாழ்ந்தோன்னா உங்களுக்கு நேரம் சேர்ந்துக்க முடியலங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்க முடியல. இதுதான் விஷயங்க. அதனால் ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயோட ரகசியம். அதனால் ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம தமிழர்கள் பிரச்சனை என்னென்னா, ஒரு வைத்தியர் ஆகட்டும், அந்த காலத்தில் ஆயுர்வேதிக் ஆகட்டும், உணவே மருந்துன்னு எல்லாமே சொன்னீங்க. ஆனால் இந்த ரகசியத்தையெல்லாம் யாருமே சொல்லிங்க. அதாவது ஒரு உணவே மருந்து, எந்த உணவு எதுக்கு மருந்து, எந்த மூலிகை எதுக்கு மருந்து, இதெல்லாம் எதுவுமே சொல்லாதனால தான் பிரச்சனைங்க. இன்றைக்கி நம்ம வெளிக்கொண்டு வரலாம், யூடியூப் மூலிமா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம், எல்லாத்தையும் பகிரலாம். ரகசியம் இல்லாமல் இருக்கட்டுங்க. நம்ம எதுக்கு ரகசியம்? பணம் சம்பாதிக்கணும், இது எனக்கு மட்டும் தெரியணும்னு தான் ரகசியம். ரகசியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்க. ஒரு ஆரோக்கியமான வாழ்வியலுங்க. ஒரு மனித இனத்துக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குங்க. ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.